anointed. அபிஷேகத்தோடு வாழு. Be anointed all the time. உன்னை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும்? இந்த சகோதரி அபிஷேகம் பெற்ற சகோதரி அப்படின்னு உங்க சபை மக்கள் சொல்லணும். உங்களை பார்க்கும் போது உங்கள் நண்பர்கள் வட்டாரம் என்ன சொல்லணும்? He is anointed person அப்படின்னு சொல்லணும். ஏய், அவன் விசேஷித்தமானவன் பா. அவனுடைய ரூட் தனி, அவன் வழி தனி. நம்ம ரூட்ல அவன் போகிறவன் அல்ல. அவனுக்குள் தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கிறது. தானியேல் மேல் தேவனுடைய விசேஷித்த ஆவி இருந்தது. பாபிலோன் தேசத்தில் அந்த ராஜாவால் பயிற்சிவிக்கப்பட்ட ஏராளமான அங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் தானியேலோவினால் அவன் விசேஷித்த ஆவியில் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். You should be anointed. உன் மேல ஒரு ஞானத்தின் ஆவி, மற்றவர்களுக்குள்ள கிரியை செய்த தாளந்துகளை காட்டிலும் உனக்குள்ள தேவனுடைய ஆவியானுடைய தாளந்துகள் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. 10 மடங்கு தானியேல் சாமர்த்தியம் உள்ளவனாய் இருந்தான். ஏன்? அவன் சிறு வயதுல ஆண்டவரை சுமக்க ஆரம்பிச்சான். ஆவியின் மகிமையை சுமக்க ஆரம்பிச்சான். தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கடைசி வசனம், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஜெயமா இருந்தது. ஏன்? Because he was anointed. அபிஷேகத்தோடு வாழ்ந்தான். சிஸ்டர், அபிஷேகத்தோடு இரு. பிரதர், அபிஷேகத்தோடு இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் மேல நீ கண்ணும் கருத்துமா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த பூமியில சக்சஸ். ஒரு தீமையும் உங்களை ஆண்டவர் விட மாட்டார். ஒரு தீமையும் உங்க பக்கத்தில் நெருங்க கூட ஆவியானவர் விட மாட்டார். உன்னை சுற்றிலும் ஆவியானவர் அக்கினி மதிலா எழும்பி நிற்பார். உன்னை சுற்றிலும் பட்டயத்தை உருவின தேவ தூதர்கள் இறங்கி நிற்பார்கள். எப்போ? நீ அபிஷேகத்தோடு இருக்கும்.